அதுக்கப்புறம் மது விலக்கு ஒழுகின சார். அது 12 மணிக்கு கடை ஓபன் பண்றாங்கன்னா காலையில 6 மணிக்கே பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிடுறாங்க சார். இன்னுமா? ஆமா சார். ஆமா சார். அத ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும் சார். இப்போ 2 மாசம் புது கவர்மெண்ட் வந்து இன்னும் அப்படி தொடருது. ஆமா சார். 12 மணிக்கு ஓபன் பண்றானா 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுறாங்க சார். காலையிலே ஆரம்பிச்சிடுறாங்க சார். எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குது? அது 12 மணி வரை பிளாக்ல விக்கிறாங்க சார். திரும்ப நைட்ல விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அத கொஞ்சம் பார்க்கணும். நிச்சயமா சார். நாங்க சென்னூர் கிராமம் சார். சார் கடல்ல குறிப்பிட்டு சொல்ல முடியல சார். கரெக்டா மகனூர் பாட்டி டு சென்னூர் கிராமம் இந்த பகுதியில் விக்கிறாங்க. ஆமா சார். சரிம்மா குறிச்சுக்கிட்டேன் நானு. ஏன்னா நேத்து வந்து நம்ம கட்சியில 4 எம்எல்ஏ இருக்காங்க. அதுல சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில நேற்று போய் முதலமைச்சரை போய் பார்த்திருக்கிறாங்க. முதலமைச்சரை நான் தான் அனுப்பிச்சு விட்டு போய் நன்றி சொல்லுங்க, இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு அறிவித்ததுக்கு நன்றி சொல்றது 4 பேரையும் அனுப்பிச்சு விட்டு இருந்தேன். அப்ப வந்து முதலமைச்சர் அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. கேட்டீங்களா அந்த பேச்சு கேட்டீங்களா? இந்த மது விலக்கு எப்படி கொண்டு வரணும், சந்து கடைகளை மூடணும், தொடர்ந்து நீ சொன்ன கருத்து தான் அவங்களும் சொன்னாங்க. காலையில இருந்து தொடங்கி வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நேத்து கூட சொன்னாங்க. ரொம்ப நன்றி. தருமபுரியில எல்லா கடையும் மூடிட்டாங்க, சந்த கடையை மூடிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு இதுவும் நான் இந்த தகவல் சொல்லி விடுறேன் நான். நிச்சயமா அதெல்லாம் ஏன்னா எல்லாம் இந்த மாதிரி சந்து கடை முறைகேடா இங்க வித்துட்டு இருக்கிறதெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆசைன்னா ஒரு கடை கூட இருக்கக்கூடாது, டாஸ்மாக் கடையே இருக்கக்கூடாது என்னுடைய ஆசை. அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போயிட்டு இருக்கோம். நம்ம அழுத்தம் கொடுத்ததுனாலதான் 717 மது கடைகளை மூடி இருக்கிறாங்க. நம்ம அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். வேற எந்த கட்சியும் மதுவை பத்தி பேசுறதே கிடையாது, நம்ம பத்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால முதல் கட்டமா பண்ணிருக்காங்க. நான் குறிச்சுக்கிறேன்.